இது அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி இதனால எனக்கு சந்தோஷம்னோ இல்ல, இது அப்படி கிடையாது. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இன்னும் நவடேஸ் முதல்ல 2 பேரும் ஒண்ணா போய் கதவை சாத்துவாங்க. இப்ப வைஃப் பாட்டுக்கு முன்னாடி போவாங்க, அதுக்கப்புறம் இவர் 12 மணிக்கு 12:30 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து பார்த்தா கூட திடீர்னு மொபைல்ல உட்காந்துருப்பாங்க. இந்த ஒரு ஷோல ஒரு பெண் ஓபனா பேசுறாங்க, நீ என்ன யோசிச்சு பாருங்களேன். 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும். அங்க 2 பேரோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரே ஒரு மைய கேள்விதான் இந்த ஷோவே. இன்னைக்கு ஆண் சந்தோஷமா இருக்கானா? இல்ல. பிளண்டா ஒரு நம்பிக்கை இருக்கு ரொம்ப காலமாகவே. ஆனா ஃப்ரீயா இருக்கான், ஹாப்பியா இருக்கான். அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. குழந்தை பிறந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தைன்னு சொன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அது பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாது வாழ்க்கையில. ஆனா நீங்க சொன்னதுல கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்தும் உண்டு. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பிறக்குதாங்கிறதுல கூடுதல் சந்தோஷப்படுறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அது ஹாப்பி மூடா இருந்தாலும் சரி, சேட் மூடா இருந்தாலும் சரி, ஜென்ஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல அடாப்ட் ஆயிடுவாங்க. ஆணுக்கெல்லாம் அடாப்ட் ஆக முடியாது. என்ன நீங்க உங்களை எல்லாம் நம்பி நாங்க எப்படி வாழ்றதுன்னே தெரியலையே. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? இயற்கையாவே அவங்களுக்கு உடல் வலிவு ஜாஸ்தி, இரக்க சுபாவம் ரொம்ப கம்மி, எமோஷனல் ஆக மாட்டாங்க. உடல் பலம் அதிகமா இருக்கு, ஆனா இரக்கம் இல்லங்கறத ஒத்துக்க முடியாது. ஏய், இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. இல்ல தன்னோட குடும்பம்னு சொல்லி வரும்போது அவங்க ரொம்ப இரக்கமா ரொம்ப நல்லவங்க நடந்துப்பாங்க. ஆனா வெளியே அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க அந்த இரக்க சுபாவம் போயிடும். பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் உள்ள ஆண்களுக்கு இரக்கம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏகா சார், இங்க என்ன நடக்குது? கொலை பண்றவங்க கூட ஆண்கள் தான் ஜாஸ்தி. ஐயோ, கொலை பண்றதுல கூட ஆண்கள் தான் குற்றவாளிகள் ஜாஸ்தி வராங்க. நீ அறிவுள்ளவன், படிச்சவன், 4ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண நீ இப்படி பேசலாமா? எத்தனை பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள், நம்ம டைவர்ஸ் அப்படி சொல்ல போனா உதாரணங்கள் எத்தனையோ பெண்களை நம்ம சொல்லலாம். இரக்கம் இல்லாம இருக்கவே இல்ல. ஒரு ஆணுக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மருமக. நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மெஜாரிட்டி ஆண்கள் தான். இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம், ஒரு சிக்கன் ஸ்டால் மட்டும் சொல்லவே அந்த கொலை தொழில் புரியவங்க யார் பண்றாங்க? வெட்டி தொங்க விட்டா வாங்கி திங்கிறீங்கல்ல நீங்க. வாங்கி சாப்பிடுறது அந்த பாவம் பாக்குறது உங்களுக்கு தோணாதுன்னு சொல்றாங்க. லேடிஸ் எல்லாம் பண்ண முடியாது. women. நான் என்ன நினைக்கிறேன்னா, men are very emotionally vulnerable and அவங்க சொன்னாங்க ரொம்ப ஃப்ரீ மைண்டா இருக்காங்க. ஆண்கள்லாம் எதுவுமே டேக் இட் ஈஸின்னு எடுத்துப்பாங்க. எனக்கு ஏதாவது வச்சுங்க வாயில புடிங்க போல. உள்ளுக்குள்ளே பயம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆண் மனசுல. ஏன்னா என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன ஆக போகுது, இப்படின்ற ஒரு பயத்திலேயே அவன் ஸ்ட்ரெஸ் ஆகுறான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன, அவன் ஹாப்பியா இருக்கான் அப்படிங்கறது ஒரு மாயை. அவன் ஹாப்பியா தன்னை காமிச்சுக்கிறான். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்ப எங்க இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், எங்க இருந்து இங்க இறங்கின உடனே அவன் அந்த ஸ்டேஜ்ல என்னவோ, இட் டசன்ட் மீன் தட் ஹி லெட் அந்த ஆர்ட் ஆஃப் டெம்பரரி லிவிங் ஆணுக்கு பெண்ணை விட he is blessed அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருக்குமோ இது அவனுக்கு மன உளைச்சல தருதுங்கறாங்க. ஆனா அவன் ஹாப்பியா இருக்கான் தமிழ் ஆண்லாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மாடர்ன் மேன் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரெஸ், இன்க்ரீஸ் இன் தி ரேட் ஆஃப் இம்பார்ட்டன்சி. ஸோ பல பேர், அதாவது அவங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுவும் அவனை ரொம்ப நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு தள்ளுது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்கான டைம், ஸ்பெண்டிங் டைம், அது குறையிறது. ஒரு ஆணுக்கு அது எவ்வளவு பெரிய நெருக்கடி, அது என்ன மாதிரியான அவதிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. வெளியதான் அம்மா சேர்க்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். பெட் டைம் குறையிறது அல்லது அதுல கம்ப்ளீட் பார்ட்டிசிபேஷன் இல்லாம போற மாதிரி நெருக்கடிகள் அவரை என்ன மாதிரியான சிக்கலுக்கு ஆளா? He knows that, but he doesn't know how to prove it to his wife. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. Physically the man doesn't have any problem, okay? This is more traumatic. That's what I feel. தமிழே வரலையே. பெண்களை பொறுத்தவரை எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனையாகட்டும் இல்ல மனோ ரீதியான பிரச்சனையாகட்டும், we are little outlet. பட் ஆனால அவங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் இமீடியட்டா அவனோட இன்ஸ்டன்ட் பார்ட்னர் வைஃப் கிட்ட கூட அதை பேச முடியாது. He has a problem. அத அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு அதை ஓபன் அவுட் ஆக மாட்டாங்க பார்ட்னர்ஸ் கிட்ட. ஆனா நம்ம வலியை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லங்கிறது இருக்கு பாருங்க, அதான் வாழ்க்கையில ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இன்னும் நவடேஸ் முதல்ல 2 பேரும் ஒண்ணா போய் கதவை சாத்துவாங்க. இப்ப வைஃப் பாட்டுக்கு முன்னாடி போவாங்க, அதுக்கப்புறம் இவர் 12 மணிக்கு 12:30 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து பார்த்தா கூட திடீர்னு மொபைல்ல உட்காந்துருப்பாங்க. இந்த ஒரு ஷோல ஒரு பெண் ஓபனா பேசுறாங்க, நீ என்ன யோசிச்சு பாருங்களேன். கான்பிடன்ஸ், ட்ரஸ்ட் ஆன ஷோ. இந்த ஷோ மேல இருக்க நம்பிக்கையில தான் ஒரு பெண், இதே மாதிரி எங்கேயும் ஒரு பெண் சொல்லி நான் கேட்டதில்லை. தேங்க்யூ. இம்பார்ட்டன்சி ப்ராப்ளம் எல்லா செக்டருக்கும் கிடையாது. நிறைய இப்போ ஐடி அந்த கொஞ்சம் அந்த ஹை எண்ட் செக்டர்ஸ்க்கு இருக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். குழந்தை பெறாத இதுக்கு பெண் காரணம் இல்ல,
ஆண் காரணம். என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற 20 இயர்ஸ்க்கு முன்னாடி மலடின்னு ஒரு வேர்டு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் வேர்டு கிடையவே கிடையாது நம்ம தமிழ் டிக்ஷனரியில. ஆணோட இயலாமைய நம்ம பெண் மேல இவ்வளவு நாள் திணிச்சிட்டு இருந்திருக்கோம். நாம என்னப்பா செய்யறது, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும். சயின்ஸ் என்ன சொல்லிச்சுன்னா ஒரு செக்ஷுவல் பிசிக்கல் இன்டர்கோர்ஸ்ல மென்னுக்கு தான் பிளஷர், விமென்க்கு வந்து பிளஷர் இல்ல. பிறப்பால உயர்ந்தவங்க அப்ப வளர்ப்பால தாழ்ந்தவனா? உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. என்னன்னா இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ண முடியலன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அது எப்படி நீங்க ஒரு நெகட்டிவா பாப்பீங்க? நிறைய வீடியோஸ் பாக்குறாங்க, எல்லாமே அவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த அவேர்னஸ் இருக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆகுது. இது ஒரு அந்தரங்க மன நெருக்கடிமா. மென் ஹாப்பியா இருக்கிறதுக்கு விமன் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கொண்டு வரணுங்க. விமன் ஹாப்பியா இருக்கிறதுக்கு மென் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்தது ஆகணும். இப்போ மென்ன ஸ்ட்ரெஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷோ நடத்துவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப எப்படி விமனோட ஈக்குவாலிட்டி வரும்னு நான் கேக்குறேன். சாரி எனக்கு தெரியாது. இது வந்து அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி இதனால எனக்கு சந்தோஷம்னோ இல்ல, இது அப்படி கிடையாது. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்பாவுக்கு விருப்பம் இருந்தப்ப அம்மா என்ன கஷ்டப்பட்டாங்க, நைட் எல்லாம் உங்களுக்கு வேலை செஞ்செல்லாம் கேட்கல. 8 குழந்தை பெத்தாரு அவர் பாட்டுக்கு. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. அந்த காலத்துல தாத்தா பாட்டி அப்பா அம்மா கதையெல்லாம் இப்ப பேச முடியாது. அந்த மாதிரியான வாழ்க்கையும் இப்ப இல்லையே. 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும்னா அங்க 2 பேரோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுக்கு வந்து 2 பேருமே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது தான் என்னோட பதில். அவ்வளவுதான் நான் சொல்ல வரது, அதுதான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆண்களுக்கு இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய அளவு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. நண்பர்கள் வட்டாரமோ அல்லது உறவுக்காரர்களோ கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காங்க. அவ்வளவு டிஸ்கனெக்ட் ஆகுறது இல்ல திருமணத்துக்கு அப்புறம். கண்டிப்பா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு நல்ல நண்பன். லைக் பிரெக்னன்சி பர்டன் இருக்காது. என்ன பர்டன் அது? ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. நான் பொண்ணா இருக்கேன், பேஷண்ட் வேணும்ங்கறாங்க. பையனுக்கு அந்த பேஷண்ட் அவ்வளவா தேவையில்லைல்ல. சோ நான் ஒரு பையனா இருந்தா ஜாலியா இருக்கலாம். ஒரு நாள் பையனா இருந்து பார், அப்பா புரியும். நான் பிறக்கணும்னு ஆசை எல்லாம் கிடையாது. ரொம்ப போரிங் லைஃப், சேலஞ்சிங்கே கிடையாது. இப்படியே வர மனநோய் மாதிரி வருகிறீங்க. வீட்டோட மாப்பிள்ளை அப்படி எதிர்பார்க்கணும், வீட்டோட தான் மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்கறீங்க. சொல்றேம்மா சொல்றேன். என் பொண்ணுக்கு என்னென்ன சீர்வரிசை செய்ய போறனோ மொத்தமே நான் கம்ப்ளீட்டா செய்ய போறேன். செஞ்சு அவரை உங்க வீட்டுல தானே வச்சுக்க போறீங்க. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? அதனாலதான் நான் சொல்றேன், அது எனக்கு வெளியே போகாதுல்ல, நான் செய்ய வேண்டிய நகை. அப்ப அது நேரா அதான் சொல்றேன். அப்ப மாஸ்டர் பிளான். இத இவ்வளவு அழகாவும் சொல்லலாம், காசு வெளியவே போவாதுன்னு நேராவும் சொல்லலாம். எதனா ஒண்ணு எங்க அப்பா கிட்ட கேக்குற மாதிரி மாமனார் மாமியார் கிட்ட கேட்க முடியுமான்னு தெரியல. எதுவா எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்க நடுவுல ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் இருக்காரு, அவரை விட்டுட்டீங்கம்மா நீங்க. ஏன்னா ஆனா அப்பா கிட்ட கேக்குற மாதிரி இருக்காதே கண்டிப்பா. அது வந்து அம்மாட்ட சொல்றத வீட்டுக்கிட்ட சொல்ல முடியாது. அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அவரால பேசவே முடியாதுல ஹஸ்பண்டால. ஓஹோ, கதை இப்படி போகுதா? நான் சொன்னா கூட அப்பா அந்த போஸ்டிங்க்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க. அதாவது உன்ன பிரிய முடியாம 21 வயசு வரைக்கும் வளர்த்தாச்சு. இருந்தாலும் எங்களால பிரிஞ்சு இருக்க முடியல. அதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையில வாசிப்பீங்க. இவர் யாரு? ஆமா சார். இவரை வந்து வீட்டோட மாப்பிள்ளையா அனுப்பிடலாமா? கண்டிப்பா. சாம்பார் ஆப் எனக்கு நல்லா ஒரு ஃபேமிலி அந்த நம்ம நினைக்கிற மாதிரி தானே சார் அவங்க ஏமா உங்க பொண்ணை பிரிஞ்சிருக்க முடியல, உங்க பையனை மட்டும் பிரிஞ்சிருக்கீங்களா? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? உங்க அம்மா ஐடியா என்னப்பா? ஒரு நல்ல இடம் கிடைச்சா நான் நல்லா இருப்பேன். ஏன்னா இப்ப அது எப்படி முடியும்? சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கோம், இந்த இனிமே அந்த கஷ்டப்பட மாட்டேன். ஒரு நல்ல இடத்துக்கு போனானா அவன் நல்லா இருப்பான். இதுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்திலாம் அப்படி போயிட்டு இருக்கு? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சார். என் பாயிண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் இதுக்கு உடன்பாடே கிடையாது. வீட்டோட மாப்பிள்ளை நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். ஏன் வீட்டோட மாப்பிள்ளை தேவை? எங்க அப்பா வந்து ரொம்ப செல்லமா பாத்துப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. வீடு பக்கத்துலயே கடை இருக்கு, 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கடை. ஆனா வந்து இறங்கி போக மாட்டேன், ஏன்னா கால் வலிக்கும். இது டூ மச். இது டூ மச். எது? உடனே அப்பா கால் பண்ணி ரொம்ப தூரம் இருப்பாங்க ஆபீஸ்ல, அங்க இருந்து வந்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. போவாங்க. அதுவும் வந்து பேக்ல தான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு வீடு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அத விடுங்கயா. இதுக்கு வீட்டோட மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி வந்து என்னோட ஹஸ்பண்ட் பாத்துப்பாங்களான்னு தெரியல. வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி என் பொண்ணு தான் அவ. அது மொத்தம் இங்க சோம்பேறியா வளர்ந்துட்டா, போற இடத்துலயே அதே மாதிரி இருக்கணும். இப்ப கூட 12 மணி வரலாம் தூங்கினா கூட என்ன எழுப்ப வேணாம்னு சொல்லிடுவாரு. டெய்லி அவர் ஆபீஸ் கிளம்பின பிறகுதான் எழுப்புவேன். 7 மணிக்கு அப்படியே உனக்கு ஏசி பாக்ஸ் மேல காக்கா உட்காந்து அதை போய் விரட்டி விட்டு வருவாரு. ஏன்னா அந்த சத்தத்துல புள்ள எழுந்துருமா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அப்பா கூட இருந்தா வீட்டோட மாப்பிள்ளை ஒருத்தர் வந்துட்டாருன்னா இந்த சௌகரியத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் அப்படியே ஹாப்பியா இருக்கலாம். உங்க 3 பேர் வச்சுனே சமாளிக்க முடியல. இதுல 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி 2 தலைவலியை வெளியில இருந்து கூப்பிட்டு வந்து
நான் எப்படி சமாளிக்கிறது? அப்ப அம்மாக்கு வேலை அதிகமாகுதுலாமா? நீங்க சௌரியமா இருக்கிறத பத்தி முன்னாடி பாக்குறீங்களே. ஆமா ஏன் அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். கொஞ்சம் செல்ஃபிஷா தான் யோசிக்கிறேன். கொஞ்சம் இல்ல, நிறையவே யோசிக்கிறோமா? கொஞ்சம் இல்ல. அவளை லேடி இல்லடா, 1ஆம் நம்பர் கேடிங்க. இதுக்கெல்லாம் காரணம் பக்கத்துல இருக்காரு பாருங்க அவரு. இப்ப என்னடா என்னையா போட்டு குடுக்குற? டைம் உடம்பு முடியலனா கூட அம்மாட்ட செய்ய முடியலமா அப்படி இப்படி சொல்லிடலாம். அங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. அவசரம்னா பக்கத்து வீட்டுக்காரியா வந்து செய்வா. எனக்கு உடம்பு முடியல, நாங்க 2 பேர் இருக்கோம், அவரை ஹோட்டல்ல வாங்கி சொல்லிட்டு நான் படுத்து நிற்பேன். 2 மாதம் புள்ளைய வீட்டுல வச்சு நான் தூங்க முடியுமா? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. வந்து என்ன வந்து கடைக்கு போயிட்டு வான்னு ஒரு தடவை சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா ரிட்டர்ன் சடனா போய் இது டக்குனு இல்லடா போய் டக்குனு வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. அதானே உலக வழக்கம். இதுவா மாமியார் வீட்டுல இருக்கும்போது நம்மள வந்து கடைக்கு போக முடியாமல வீட்டோட மாப்பிள்ளையா போறேங்கிறீங்க? இல்ல சார், சார் புஷ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் சார். ஏமா பையனை அடிக்கடி கடைக்கு அனுப்புறீங்களா? அப்படி இருக்குது. பொண்ணு பசங்க இல்லாத வீட்டுக்கு போனா நான் பையனா இருந்து பாத்துப்பேன். உங்களோட அவ்வளவு நல்லவனாடானே. உங்க வீட்டுல எத்தனை பசங்க? பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. இப்ப நீங்க அங்க போயிட்டீங்கன்னா இந்த வீட்டுல இப்ப பையன் இருக்காதே. மாட்டிக்கிட்ட பங்கு. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க சார். நான் என் வீட்டு சைடுல எங்க அம்மாக்கு என்னன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து பசங்க சைடுல அதிகம் சார். அப்ப நைட்ல ஒரு எமர்ஜென்சினா கூட ஏங்க உங்க அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கணும், நீங்க போய் மாமனார் மாமியாரை பாத்துப்பீங்களா? மாட்டிக்கிட்டியா? ஸ்பெசிபிக்கா இருக்கு. ஒரு வீடு, அந்த வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? அவங்க வீட்டுல மெடிக்கல் எமர்ஜென்சி. அந்த நேரம் மாத்திரை வாங்க ஆள் இல்ல, நான் மாப்பிள்ளையா போறேன். எந்த பயனும் இல்ல. முதல்ல கடைக்கு போக முடியாம மாப்பிள்ளையா போறேன், இப்ப மாத்திரை வாங்குறதுக்காக மாப்பிள்ளையா போறேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. ஏதாவது நியாயமா பேசணும். என்னதான் பொண்ணு கிடைக்கலனாலும் இந்த லெவலுக்காடா போவீங்க? ஏன் வேற என்ன ரீசனுக்காக ஏன் போக கூடாது? ஏன் வீட்டோட மாப்பிள்ளையாக போக கூடாது? அந்த எதிர்பார்ப்பு தவறு நினைக்கிறேன். ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். போனா எத்தனை அவமானங்கிறத அனுபவ ரீதியா அனுபவிச்சேன் சார். எப்படி 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 இல்ல எப்படிப்பா? ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். போக 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 மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுவோம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நான் திருமணம் ஆன பிறகு என் மனைவியா இல்ல, அவங்க பொண்ணாவே தான் இருக்காங்க. இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. நான் அவங்க வீட்டுல ஹஸ்பண்ட் அவ்வளவுதான். ஆனா டிசிஷன் அத்தாரிட்டி பூரா அவங்க தான். என்னால ஒரு முடிவு எடுக்க முடியாது. ரொம்ப பரிதமா இருப்பா. சத்தம் போட்டு ஒய்ஃப பேச முடியாது, கண்டிக்க முடியாது. ஒரு சத்தம் கட்ட வந்துருவாங்க. என்னப்பா சத்தம்? நல்லா தான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்விடேஷன் வைக்க ரிலேஷன்ஸ் வருவாங்க, என்னோட பேர் இருக்காது. நியாயமா? நியாயமா? என் மாமனார் பேர் அண்ட் ஃபேமிலி. இன்னொரு பத்திரிகையை யோசிப்பாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா?